जय सद्गुरुनाथ महाराज की जय। कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरु कृष्णं नमस्याम्यहं। कृष्णेन अमरशत्रवो विनिहिताः कृष्णाय तुभ्यं नमः। कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्ण रक्षस्व माम्। बद्धे अंजलिना नतेन शिरसा गात्रैः सरोमोद्गमैः कण्ठेन स्वरगद्गतेन नयनेन उद्गीर्ण बाष्माम्बुना नित्यं त्वच्चरणारविन्दपादयुगलध्यानामृतस्वातिनाम् अस्माकं सरसेरुकाक्ष सततं सम्पद्यतां जीवितम्। हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्तक हे गजेन्द्र करुणापारीण हे माधव हे रामानुज हे जगत्त्रय गुरु हे पुण्डरीकाक्ष मां हे गोपीजननाथ पालय परं जानामि न त्वं विना। भक्तबाय भुजङ्गगारूढमणिः त्रैलोक्यरक्षामणि गोपीलोचन चातकाम्बुधमणि सौन्दर्यमुद्रामणि यः कान्तामणि रुक्मणि गणककुचद्वन्द्वैकभूषामणि श्रेयो देवशिखामणिर्दिशतु नो गोपालचूटामणिः। शत्रुच्छेदैकमन्त्रं सकलमुपनिषद्वाक्यसम्पूज्यमन्त्रं संसारोत्तारमन्त्रं समुपजिततमस्सङ्गनिर्याणमन्त्रं सर्वैश्वर्यैक्यमन्त्रं व्यजनभुजङ्गसन्त्रष्टसन्त्राणमन्त्रं जिह्वे श्रीकृष्णमन्त्रं जप जप सततं जन्मसाफल्यमन्त्रं। हे नाथ नारायण वासुदेव श्रीकृष्णभक्तप्रियचक्रपाणे श्रीपद्मनाभाच्युतकैटभारे श्रीरामपद्माक्ष हरे मुरारे। ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் சூரியனின் ரதமும் அதன் வழியும். ஸ்ரீ சுகர் கூறுகின்றார், பரீட்சித், இந்த பூமண்டலத்தின் அமைப்பு, அளவு, இலக்கணம், உருவம் ஆகியன இவ்வளவுதான் என முன்பே கூறப்பட்டது. இதை கண்டு அறிஞர்கள் தியுலோகத்தின் அளவையும் கூறுகிறார்கள். அவரை முதலிய சமமான இரு விதை, அதாவது இரு தளங்கள் உள்ள தாவரங்களில் ஒரு தளத்தின் அளவை கொண்டு மற்றொரு தளத்தின் அளவை தெரிந்து கொள்வது போல பூவுலகின் அளவிலிருந்து தியூ உலகின், அதாவது விண்ணுலகின் அளவையும் அறிந்து கொள்ளலாம். இவ்விரண்டு உலகங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது அந்தரிக்ஷ லோகம். இவ்விரண்டு உலகங்களையும் இணைப்பது இந்த அந்தரிக்ஷ உலகு. இந்த அந்தரிக்ஷம், அதாவது ஆகாயம் நடுவேதான் கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அரசனான சூரிய பகவான் இருக்கின்றார். அவர் தனது வெயிலினால் உலகங்களையும் கொளுத்துகின்றார், ஒளியினால் பிரகாசப்படுத்துகின்றார். அவர் உத்தராயணம், அதாவது மெதுவாக செல்லுதல், தக்ஷணாயனம் வேகமாக செல்லுதல், விஷு ஒரே சீராக செல்லுதல் என்கிற 3 நடைகளிலும் மகரம் முதலிய ராசிகளில் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப ஆரோகணம் அவரோகணம் சமானம், அதாவது ஏறுமுகம் இறங்கு முகம் சமமாக இருத்தல் என்கிற வரிசையில் சென்று பகல் இரவுகளை பெரிதாகவும் சிறிதாகவும் சமமாகவும் செய்கின்றார். சூரிய பகவான் மேஷராசி சித்திரை மாதம், துலா ராசி ஐப்பசி மாதங்களில் சஞ்சரிக்கும் போது பகலும் இரவும் சமமாக இருக்கும். ரிஷபம் முதலிய 5 ராசிகளில் வைகாசி முதல் புரட்டாசி வரும்பொழுது ஒவ்வொரு மாதமும் இரவு நேரம் ஒவ்வொரு நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள் வீதம் குறைந்து கொண்டே வரும். அதற்கு ஏற்ப பகல் நேரம் நீண்டுவிடும். விருச்சிகம், அதாவது கார்த்திகை முதல் 5 மாதங்கள் முதலிய 5 ராசிகளில் இருக்கும் பொழுது பகலிரவு நேரங்கள் இதற்கு மாறாக அமைகின்றன. அதாவது இரவு நேரம் அதிகமாகி பகல் நேரம் குறையும். தக்ஷணாயனம் வரை பகல் நேரங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. உத்தராயணம் வரை இரவு நேரங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. ஆடி முதல் மார்கழி முடிய தட்சிணாயனம், தை முதல் ஆனி முடிய உத்தராயணம். இவ்வாறு மானசோத்திர மலையை சூரியன் வலம் வருவதற்கு 9,51,00,000 யோஜனை தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் என அறிஞர்கள் கூறுகிறார்கள்.
இந்த மானசோத்திரகிரியில் உள்ள மேருமலையின் கிழக்கே தேவதானி எனப்படும் இந்திரனுடைய நகரம், தெற்கு யமனுடைய சம்யமணி நகரம், மேற்கு வருணனது நிம்லோச்சனி நகரம், வடக்கே சந்திரனது விபாவரி நகரம் உள்ளது. மேருமலையில் 4 புறங்களிலும் உள்ள இந்த நகரங்களின் காலங்களுக்கு ஏற்ப சூரியனது உதயம், உச்சி நேரம், சந்தியா காலம், இரவு ஆகியன ஏற்படுகின்றன. இதை அடித்தளமாக கொண்டே அனைத்து ஜீவராசிகளின் பிரவிற்த்தி, செயலின்மை, நிவிருத்தி நடக்கிறது. மேரு பர்வதத்தில் இருப்பவர்களை சூரிய பகவான் உச்சி வெயிலினால் கொளுத்துகிறார். அவர் தனது மார்க்கத்திற்கு ஏற்ப அஸ்வனி முதலிய நட்சத்திரங்களின் வழியாக மேரு பர்வதத்தின் இடதுபுறமாக சென்றாலும் ஒளிமண்டலங்கள் எங்கும் வலப்புறமாக சுழன்று வீசும் காற்றால் அலைக்கடிக்கப்படுவதனால் வலப்புறமாக செல்வது போல தோன்றுகிறது. எந்த இடத்தில் சூரியன் உதயமாகிறாரோ அதற்கு நேர் எதிர்முகமான இடத்தில் மறைகிறார். எந்த இடத்தில் வெயிலால் மக்களை வேர்வையில் நனைத்து பிழிகின்றாரோ அதற்கு நேர் எதிர்ப்புறத்தில் உள்ள மக்களை தூங்கச் செய்கிறார். உச்சி வேளையில் எவர்களுக்கு நன்கு தெளிவாக தென்படுகின்றாரோ அவர்களுக்கு சந்திரன் திசையான மேற்கு திசையில் சூரியன் மறையும் பொழுது, அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது கண்ணால் காண முடியாது. சூரிய பகவான் இந்திரனது திசையான கிழக்கிலிருந்து யமனது திசையான தெற்கு திசைக்கு செல்வதற்கு 15 நாழிகளில் 2,37,50,000 யோஜனை தூரத்திற்கு சற்று அதிகமான தூரத்தை கடக்க வேண்டும். அவ்வாறே பயணித்து வருணன் மற்றும் சந்திரனின் திசையையும் கடந்து மறுபடியும் இந்திரனது கிழக்கு திசையை அடைகிறார். இதேபோல சந்திரன் முதலிய மற்ற கிரகங்களும் ஒளிமண்டலத்தில் மற்ற நட்சத்திரங்களுடன் சேர்ந்தே உதயமாகின்றன, பின் மறைகின்றன. இவ்வாறு சூரிய பகவானது வேதமே வடிவான தேர் ஒரு முகூர்த்தத்தில் 34,800,000 யோஜனை தூரம் பயணித்து கிழக்கு முதல் 4 திசைகளிலும் சுற்றி வருகிறது. இந்த சூரிய ரதத்தின் ஒரு சக்கரம் 12 மாதங்கள் என்னும் 12 ஆரக்கால்கள் கொண்டது. 6 பருவங்களான 6 நேமிகளை கொண்டது. 4 சாதுர்மாசியங்களாகிற 3 குடங்களை உடையது. ஆகையால் இந்த சூரிய ரதம் ஒரு வருட வடிவமானது என கூறுகின்றார். அதனுடைய அச்சின் ஒரு நுனி மகாமேருவின் உச்சியில் கட்டப்பட்டுள்ளது. மற்றொரு நுனி மானசோத்திர மலையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த அச்சில் பொறுக்கப்பட்ட சூரிய ரதத்தின் சக்கரம் எண்ணெய் செக்கின் சக்கரம் போல சுழன்று கொண்டே மானசோத்தா பர்வதத்தின் மேலே சுற்றி வருகிறது. இந்த அச்சின் மற்றொரு முனை மேரு மானசோத்திர பர்வதத்தின் அளவான 1,57,50,000 யோஜனையின் கால் பங்கான 37,37,000 யோஜனை அளவு உள்ளது. அதன் மேல் முனை எண்ணெய் செக்கின் அச்சு போல துருவ மண்டலத்தில் வாயு பாசத்தினால் கோர்க்கப்பட்டுள்ளது. இந்த ரதத்தில் உட்காரும் இடம் 36 லட்சம் யோஜனை நீளம் உள்ளது. அதில் கால் பங்கான 9 லட்சம் யோஜனை அகலமானது. இதன் நுகத்தடியும் 36 லட்சம் யோஜனை நீளம் உள்ளதே. இந்த நுகத்தடியில் தான் காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிரகதி, பக்தி, திருஷ்டுப், ஜகதி என்கிற சந்தசுகளின் பெயர் கொண்ட 7 குதிரைகள் அருணன் என்கிற தேரோட்டியால் பூட்டப்பட்டுள்ளன. சூரிய பகவான் அமர்ந்துள்ள இந்த தேரை இந்த 7 குதிரைகளும் தான் இழுத்துச் செல்லுகின்றன. சூரியனை பார்த்து கொண்டு அவருக்கு முன் அமர்ந்திருக்கும் தேரோட்டியான அருணன் பிரம்மதேவரால் இந்த பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். அதே போல சூரிய பகவானுக்கு எதிரில் ஸ்வஸ்தி வாசனம் நல்வாழ்த்து கூறுவதற்காகவே கட்டை விரலின் ஒரு கணு அளவே உயரமுள்ள வாழ்க்கையர்கள் என்கிற 60,000 மகரிஷிகள் பிரம்மதேவரால் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சூரிய பகவானை துதித்த வண்ணம் இருப்பார்கள். இவர்களை தவிர ரிஷிகள், கந்தர்வர்கள், அப்சரசுகள், நாகர்கள், யட்சர்கள், ராட்சசர்கள், தேவதைகள் என 14 வகையானவர்கள் இருவராக சேர்ந்திருப்பதால் 7 கணங்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பெயருடன் தங்களது தனித்தனி செயல்களால் மாதந்தோறும் பல பல பெயர்கள் கொண்ட ஆன்ம ரூபமான சூரிய பகவானை இருவராக சேர்ந்து பூசனை செய்கிறார்கள். இப்படி சூரிய பகவான் 9,51,00,000 யோஜனை சுற்றளவுள்ள பூமண்டலத்தை ஒரு நொடிக்கு 2002 யோஜனைகள் வீதம் கடந்து செல்கிறார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 5வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயம் முற்றிற்று. இப்பொழுது 22வது அத்தியாயம்
சந்திரன் முதலிய கிரகங்களின் இருப்பிடம், சஞ்சாரம் முதலியன பற்றிய வர்ணனை. அரசன் பரீட்சித் கேட்கிறான், சுகாச்சாரியரே, சூரிய பகவான் மேஷம் முதலிய ராசிகளின் வழியே செல்லும் பொழுது மேரு பர்வதம் துருவ மண்டலம் இரண்டையும் பலமாக சுற்றி வருவது போல காண்கிறது. ஆனால் உண்மையில் சூரியனின் கதி பலமாக அல்ல. எவ்வாறு தாங்கள் கூறுகிறீர்களே, இதை நாங்கள் எப்படி அறிவது? ஸ்ரீ சுக்கர் பதில் கூறுகிறார், குயவன் சுற்றும் சக்கரத்தின் மேல் அமர்ந்து அதோடு சுற்றும் எறும்பு முதலியவற்றின் நகர்தல் தனிப்பட்டதாக இருக்கும். ஏனெனில் அந்த எறும்பு முதலியன அந்த சக்கரத்தின் மேல் அதே இடத்தில் இல்லாமல் தானும் நகர்ந்து கொண்டே இருப்பதால், அதே போல நட்சத்திரங்கள் ராசிகளுடன் கூட காலச்சக்கரத்தின் பாதையில் சுற்றுகின்ற சூரியன் முதலிய கிரகங்களின் நகர்தலும் மேரு பர்வதத்தையும் துருவ மண்டலத்தையும் வளமாக சுற்றி வந்தாலும் உண்மையில் அது தனிப்பட்டதே. ஏனெனில் அவை காலத்தின் மாறுபாட்டால் வெவ்வேறு ராசிகளிலும் நட்சத்திரங்களிலும் ஊர்ந்து செல்வதால் தனிப்பட்டதாகிறது. வேதங்களும் சான்றோர்களான அறிஞர்களும் ஆதி புருஷனான பகவான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனான சூரிய பகவானின் கதியை உய்த்தறிய விரும்புகிறார்கள். சூரிய பகவான் உலக நன்மைக்காகவும் அவரவர்கள் செய்யும் கர்மங்களின் தூய்மைக்காகவும் பயனுடைமைக்காகவும் வேதமே வடிவான தனது காலஸ்வரூபத்தை 12 மாதங்களாக பிரிக்க கொண்டு வசந்தம் முதலிய 6 பருவங்களாக வகுத்து கொண்டு அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற நன்மைகளை அந்தந்த கர்ம பயனுக்கேற்றவாறு அளிக்கிறார். இவ்வுலகில் தங்கள் வர்ணாசிரம தர்மங்களை முறைப்படி பின்பற்றுபவர்கள் 3 வேதங்களிலும் கூறப்பட்ட நற்கர்மங்களினால் இந்திரன் முதலிய தேவதைகளின் திருவுருவிலும் யோக சாதனங்களால் அந்தர்யாமியாக விளங்கும் பகவானை மிகுந்த ஈடுபாட்டுடன் ஆராதித்து எளிதாகவே உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். மேலும் அனைத்து உலகங்களின் ஆன்மாவாகிய சூரிய பகவான் பூமிக்கும் தியூலோகமான தேவலோகத்திற்கும் இடையே உள்ள ஆகாய மண்டலத்தில் காலச்சக்கரத்தில் நின்று கொண்டு வருடத்தின் அவயவங்களாக மேஷம் முதலிய ராசிகளில் வீற்றிருந்து 12 மாதங்களையும் அனுபவிக்கிறார். இதில் மாதம் என்பது சந்திரனின் சஞ்சாரப்படி வளர்பிறை தேய்பிறை என 2 பட்சங்கள் கொண்டது. பித்ருக்கள் கணக்குப்படி பகல் இரவு என்றும் சூரியனின் கதி அளவுப்படி 2.25 நட்சத்திரம் எனவும் கூறப்படுகிறது. சூரியன் வருடத்தில் 6இல் 1 பங்கை அனுபவிப்பது வருடத்தின் ஓர் உறுப்பான பாகமான ருத்து பருவம் என அழைக்கப்படுகிறது. ஆகாய மண்டலத்தில் சூரியன் செல்லும் பாதையில் பாதி பாகத்தை கடப்பதற்காகும் நேரத்தை, அதாவது 6 மாத காலத்தை அயனம் என்கின்றனர். சூரியன் தனது மெதுவாக நகர்தல், வேகமாக நகர்தல், ஒரே சீராக நகர்தல் என்கிற 3 கதிகளிலும் வானுலகம் பூவுலகம் அடங்கிய ஆகாய மண்டலத்தை எவ்வளவு காலத்தில் கடந்து செல்கிறாரோ அந்த காலத்தை உட்பிரிவுகளின் மாற்றத்தால் சம்பத்சரம், பரிவத்சரம், இடாவத்சரம், அணுவத்சரம், வத்சரம் என்று கூறுகிறார்கள். இதேபோல சூரிய கிரணங்களுக்கு மேல் 1,00,000 யோஜனை தூரத்தில் சந்திரன் விளங்குகிறார். அவருடைய கதி வேகமாக இருப்பதால் நட்சத்திரங்களுக்கும் முன்னால் இருக்கிறார். இவர் சூரியன் ஒரு இடத்தில் சஞ்சரிக்கும் மார்க்கத்தை 1 மாதத்திலும் 1 மாதத்தில் கடக்கும் பாதையை 2.25 தினங்களிலும் 1 பட்சத்தின் பாதையை ஒரே நாளிலும் கடக்கிறார். இவர் தேய்பிரையில் குறையும் தன் கலைகளால் பித்ரு தேவதைகளுக்கும் வளர்பிறையில் வளரும் ஒரு கலை தன் கலைகளால் தேவர்களுக்கும் பகலிரவு என்கிற பாகுபாடுகளை செய்கின்றார். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 30 முகூர்த்தங்களில் கடக்கிறார். இவர் அன்னமயமாகவும் அமுதமயமாகவும் இருப்பதால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிராணனாகவும் ஜீவனாகவும் இருக்கிறார். 16 கலைகள் கொண்ட புருஷனாக விளங்கும் சந்திர பகவான் மனதிற்கு ஆதாரமானதால் மனோமயன் என்றும், அன்னமாகிய தானியங்கள் செழிப்பிற்கு காரணமானதால் அன்னமயன் என்றும், அமுத கிரணங்கள் உடையதால் அமிர்தமயன் என்றும், தேவர்கள், பித்ருகள், மனிதர்கள், பூதங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, தாவரங்கள் ஆகியவற்றை போஷித்து வளர்த்து மகிழ்ச்சிக்கு காரணமாக விளங்குவதால் சர்வமயன் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது மனோமயன், அன்னமயன், அமிர்தமயன், சர்வமயன் என்று அழைக்கப்படுகிறார். சந்திரனுக்கு மேல் 3,00,000 யோஜனை தொலைவில் அபிஜித் என்னும் நட்சத்திரத்தையும் சேர்த்து 28 நட்சத்திரங்களின் மண்டலம் உள்ளது. காலச்சக்கரத்தின் பாதையில் பகவான் இவைகளை வைத்துள்ளதால் மேருவை வளமாக சுற்றி வருகின்றன.
இந்த நட்சத்திர மண்டலத்தில் இருந்து 2 லட்சம் யோஜனை உயரத்தில் சந்திரன் காணப்படுகிறார். இவர் சூரியனது வேகமான, நிதானமான, சீரான கதிகளை ஒட்டி அவரதியில் சில சமயம் முன்பாகவும் சில சமயம் பின்னாலும் மற்றும் சில சமயங்களில் அவரோடு சேர்ந்தும் செல்கிறார். இவர் மழையருளும் கிரகம். ஆகவே பெரும்பாலும் உலக மக்களுக்கு நன்மையே செய்பவர். இவர் மழை பெய்வதை தடை செய்யும் கிரகங்களை சாந்தப்படுத்துவர் என்று பொதுவாக கூறப்படுகிறது. சுக்கிரனது கதியோடு கூடவே புதனுடைய கதியும் கூறப்பட்டதாக கொள்க. ஏனெனில் சுக்கிரனது கதியை போன்றதே புதனது கதியும் என்று அறிக. சந்திரனின் மகனான புதன் சுக்கிரனுக்கு மேல் 2 லட்சம் யோஜனை உயரத்தில் இருக்கிறான். இவன் அநேகமாக நன்மைகளையே செய்பவன். ஆனால் சூரியனிடமிருந்து விலகிச் செல்லும் பொழுது அதிகமாக புயல், மழை அல்லது மழையின்மை முதலிய பயத்தை அறிவிக்கிறான். இதற்கு மேல் 2 லட்சம் யோஜனை உயரத்தில் செவ்வாய் கிரகம் உள்ளது. அவர் வக்கிரகதியில் செல்லாது நேராக செல்வாரானால் ஒவ்வொரு ராசியிலும் 3 பட்சங்கள் 45 நாட்கள் தங்கி 12 ராசிகளையும் கடக்கிறார். இவர் அமங்கலத்தை உணர்த்தும் ஒரு தீய கிரகம். இதற்கு மேல் 2 லட்சம் யோஜனை உயரத்தில் பிருகஸ்பதி பகவான் இருக்கிறார். இவர் வக்கரகதியில் செல்லாது ஒழுங்காக செல்வாரானால் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருடம் தங்குவார். பெரும்பாலும் குரு பகவான் அந்தணர் குலத்திற்கு நன்மை புரிபவர். குரு பகவானது இடத்திற்கு 2 லட்சம் யோஜனை உயரத்திற்கு மேல் சனி பகவான் விளங்குகிறார். அவர் ஒவ்வொரு ராசியிலும் 30 மாதங்கள் தங்குவார். ஆகவே இவர் 12 ராசிகளையும் கடக்க 30 வருடங்கள் ஆகின்றன. பெரும்பாலும் இவர் அனைவரையும் அமைதியின்மையை அருளுபவர், தீமையை அனைவருக்கும். இவை அனைத்திற்கும் மேலாக 11 லட்சம் யோஜனை உயரத்தில் கஷ்யபர் முதலிய 7 மகிழ்ச்சிகள் உள்ளனர். இவர்கள் அனைத்து உலகங்களும் அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டி பகவான் ஸ்ரீமன் நாராயணனது பரமபதமான துருவ மண்டலத்தை வலம் வருகிறார்கள். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 5வது ஸ்கந்தத்தின் 22வது அத்தியாயம் முற்றிற்று. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். திரு நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியில் 9ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி பண்டை நாளாலே என்று தொடங்கும் பாசுரங்கள். திருப்புளிங்குடி திவ்ய தேசம். பெருமானை அணுகினால் அவன் நமக்கு எல்லா செயல்களும் செய்வான் என ஆழ்வார் கூறுகின்றார். திருப்புளிங்குடி பெருமானே கடைக்கண் பாராய். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்துப்பல் வடிகால் குடிகுடி வழி வந்தாற் செய்யும் தொண்டரோர்க்கு அருளி ஜோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தெந்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிக்குடி கிடந்தானே. திருப்புளிக்குடி கிடந்தானே, உன் திருவடிகளை தலையில் தாங்க விருப்பம். குடி கிடந்தாக்கம் செய்து நின் தீர்த்த அடிமை குற்றேவல் செய்து உன் பொன் அடிக்கடவாதே வழிவருகின்ற அடியோர்க்கு அருளி நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்த்த நின் பாத பங்கயமே தலைக்கணியாய் கொடிக்கொள் பொன்மதில் சூழ் குளிர் வயல் சோலை திருப்புளிக்குடி கிடந்தானே. எத்தனை நாள் படுத்து கிடப்பாய்? எழுந்து எங்களை குளிர நோக்க வேண்டும். கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திரு உடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோர்க்கு அருளி தடங்குள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்தருளாய் திருப்புளிக்குடி கிடந்தானே. 3 திவ்ய தேசத்திலும் உள்ள பெருமானே, நாங்கள் மகிழ முன்னேவா. புலிக்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையகங்களியாதே என்னை ஆழ்வாய் எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் 3உடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்பனி காணவாராயே. புன்னை உள்கையுடன் காட்சி தர வேண்டும்.
பவளம்போள் கனிவாய் சிவப்ப நீ காண வந்து நின்பல் நிலாமுத்தம் தவள் கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமரை தயங்க நின்றருளாய் பவள நண்படற்கீழ் சங்குரை புருணல் தன் திருப்புலி குடு கிடந்தாய் கவளமாகளிற்றின் இடர்கடத்தடத்து காய்ச்சின பறவையூர்ந்தானே. திருப்புழுங்குடியில் பள்ளி கொண்டவனே, எங்கள் துன்பங்களை நீக்க வேண்டும். காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் மாசின மாலி மாலிமானன்று அங்கு அவர் படக்கணன்று முனின்ற காய்ச்சின வேந்தே கதிர்முடியானே கழிவயல் திருப்புலிக்குடியாய் காய்ச்சின வாடி சங்குவாள் வில் தந்தேந்தி எம்மிடர்கடிவானே. எம்பெருமானே, அஞ்ஞானம் உள்ள உலகத்தோர்கான ஒரு நாள் எங்களுடன் தங்கியிருப்பாய். எம் இடர்கடிந்து இங்கு என்னை ஆழ்வானே இமையவர் தமக்கு மாங்கனையாய் செம்மடல் மலரும் தாமரை பழனத்தன் திருப்புலி குடிக்கிடந்தாய் நம்முடைய அடியவர் கவ்வை கண்டுகந்து நாம் கழித்துள நரம் கூற இம்மட உலகர் காண நீ ஒரு நாள் இருந்திடா எங்கள் கண்முகப்பே. மூவுலகில் திருப்புலிங்குடி வந்து எங்களுக்கு வீற்றிருந்த காட்சி தருவாய். எங்கள் கண்முகப்பே உலகருக்கெல்லாம் இணையடி தொழுதெழுதிரைஞ்சி தங்கள் அன்பு ஆர்த்தமுது சொல் வளத்தால் தலைதலை சிறந்து பூசிப்ப திங்கள் சேர்மாடத் திருப்புலிங்குடியாய் திருவை உந்தத்து உள்ளாய் தேவாய் இங்கன்மான் ஞாலத்தின் அதனுள்ளும் ஒரு நாள் இருந்திடாய் வீற்றிடங்கொண்டே. பெருமானை, எங்கள் கண்குளிர உன் திருமேனி அழகை காட்ட வேண்டும். வீட்டிடம் கொண்டு வியன்கொள் மாழத்து இதனுள்ளும் இருந்திடாய் அடியோம் போற்றியோவாதே கண்ணினை குளிர புது மலர் ஆகத்தை பருக சேற்றிளவாளை சென்னலூடுகளும் செரும்பனை திருப்புலிங்குடியாய் கூற்றமாய் அசுரர் குல முதல் அறிந்த கொடுவினை படைகள் வல்லானே. என்னமுதே, உன் திருவடியை நான் பற்ற நிவாராய். கொடுவினை படைகள் வல்லையாய் அமரர்க்கு இடர்கட அசுரர்கட்கு இடர் செய் கடுவினை நஞ்சே என்னுடைய முதே கலிவயல் திருப்புழுங்குடியாய் வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதால் செல்லாயே. இப்பத்தையும் ஓதவல்லோர் பகவானின் மனத்தில் நிலைத்து இருப்பர். கூவுதல் வருதல் செய்திடாயென்று குறைகடல் கடைந்தவன் தன்னை மேவி நன்கமர்ந்த வியன் புனல் பொருணல் பழுதி நாடன் சடகோபன் நாவியல் பாடல் ஆயிரத்துள்ளும் இவையோமோர் 10 வல்லார்கள் ஓதுவலின்றி உலகம் 3 அளந்தான் அடியினை உள்ளத்தோர்வாரே. திரு ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ.